ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் வீட்டில் இருக்கிற மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 300 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. இது மாதிரி ஒரு கொதி வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள், பாஸ்தாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அண்ட் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கேரட் அண்ட் 1 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கறனால இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்க்குறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு இந்த காயெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கீழேருந்து லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அவ்வளோதான், கடைசியாக இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கிடலாம். பாஸ்தாவில் சீஸ் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கடைசியாக கொஞ்சம் சீஸ் துருவல்கள் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், இதை சூடாக பரிமாறும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.